Hi, welcome. This is my first live chat. Can you hear me? கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? Great. Hi Sharanya. ஸோ ஒரு காமன் headache for all moms or for all housewife இல்லை for all women meal planning தான். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? Are you guys interested? Hi everyone. Thanks for joining. This is my first live. So sorry for the impromptu live. Just thought of coming live to discuss on some hot topic, meal planning. ஸோ எப்படி நீங்கள்லாம் மீல் பிளான் பண்ணுறீங்க, உங்களோட பிளானிங்லாம் எப்படி இருக்குது? அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் சம் பிளானிங். நான் ஒரு மீல் பிளானர் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி தான் என்னோடய மீல் ஃபார் தட் வீக் நான் பிளான் பண்ணுவேன். ஸோ உங்களோட மீல் பிளானிங்லாம் எப்படி இருக்கும், ஷேர் பண்ணுறீங்களா? கேன் வி ஹேவ் அ டிஸ்கஷன்? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாய் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹலோ, ஹாய் guys, ஹலோ. ஸோ மீல் பிளானிங், நான் என்னோடய மீல் பிளானிங் எப்படி பண்ணுவேன்றதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ன வீக் நான் என்ன பிளான் பண்ணுறனோ அதோட வெஜிடபிள்ஸ் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்குவேன். ஸோ தட் எனக்கு வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் ஆகாது. ப்ளஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கனோ அதோட அந்த டிஷ்ஷு தான் பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணுவேன். கம்ப்ரைசிங் ஆஃப் ஆல் த நியூட்ரியன்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். அதில் ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, கார்ப்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் என்னோடய பிளானிங் இருக்கும். அண்ட் நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ், எல்லா பல்சஸ் மிச்சம் எதெல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணணுன்னு சொல்லி ஒரு சார்ட்டே வச்சுருக்கேன், ஒரு மீல் பிளானரே வச்சுருக்கேன். எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ தட் பார்த்திங்கன்னா அந்த மெனு வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி தான் என்னோடய மீல் பிளானிங் இருக்கும். ஸோ உங்களதெல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க ஃபார் தட் வீக் ஆர் ஃபார் அ டே, ஆர் எப்படி உங்களோட மீல் பிளானிங் இருக்கும்? மேபி குவிக் டிஸ்கஷன். தேங்க்ஸ் ஃபார் voting. சில பேர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு பிளான் யோர் மீல்னு சொல்லி போட்டிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் voting. ஸோ நம்ம வில் யூஸ் திஸ் ஃபோரம் டு டிஸ்கஸ் அண்ட் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் ஒரு பெரிய ஹெட்டேக் வந்து நம்மளுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் பிளானாக நம்மளோட மீலும் ஃபார் தட் வீக் வந்து பிளான் பண்ணிக்கலாம், கம்ப்ரைசிங் ஆஃப் ஆல் த நியூட்ரியன்ஸ். ஹலோ, ஹாய். ஸோ நான் யூஸ்வலி என்னோடய மீல் பிளானிங் எப்படி இருக்கும்னா, நான் எக்ஸல் ஷீட்டை வச்சிட்ருக்கேன்னு சொன்னல. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா மெனுவும் இருக்கும். ஐம் எ வெஜிடேரியன். ஸோ எல்லா மெனுவும் நான் வந்து அந்த வெஜிடபிளில் என்னெல்லாம் நம்மளால் குக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து போட்டு வச்சுப்பேன் அந்த எக்ஸல் ஷீட்டில். ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்லேருந்து அந்த வீக்குக்கு வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மெனு வச்சு தான் நான் வெஜிடபிள்ஸே நான் வாங்குவேன். அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார் தட் வீக் எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அண்ட் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த வீக்குக்கு. ப்ளஸ் எனக்கு வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்னோடய பிளானிங் இருக்காது.
மீல் பிளானிங்கிறது மாதிரி வச்சுக்க மாட்டேன். சும்மா ரேண்டமாக எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வச்சுப்பேன். அந்த வெஜிடபிள்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ அது வந்து என்ன ஆகும், ஓவர் த டைம் அதை யூஸ் பண்ணாமல் எனக்கு நிறைய வேஸ்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வேஸ்ட் ஆகும் வெஜிடபிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே நம்ம செலக்டிவாக வெஜிடபிள்ஸ் வாங்கலாம், லிமிட்டடாக வாங்கலான்னு சொல்லி அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். பட் என்ன குக் பண்ணலான்றது அடுத்த தலைவலி எனக்கு வரும். அண்ட் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம குக் பண்ணுமா, ஸோ அந்த ஒரு இது இருக்கிறதுனால என்ன பண்ணேன், ஓகே நானாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் நம்ம சாப்பிடுவோமோ கிடைக்குமோ, இங்கே சென்னையில் இந்தியாவில் என்னெல்லாம் கிடைக்குமோ அதை வச்சு ஒரு பிளானர் வந்து போட்டேன். அந்த பிளானர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாக இருக்கும். ஸோ அந்த பிளானர் வச்சு தான் பார்த்திங்கன்னா என்னோடய மீல் பிளானிங்கே இருக்கும் ஃபார் தட் வீக். அண்ட் ரிப்பீட்டேட்டிவாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிளானர் நான் போட்டு அந்த வீக்குக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கணும் அதை ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் வீக்ஸ்க்கு வந்து அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி, உங்களோட பிளானிங் எப்படி இருக்குது, அடாக்கா இல்லாட்டி நீங்களும் பிளான் பண்ணி உங்களோட மீல் பிளானிங் வந்து இருக்குமா, எஸ் ஆர் நோ? ஹலோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சாரி, இது என்னோடய ஃபர்ஸ்ட் லைவ். எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நான் அதை கற்றுக்கிட்டுருக்கேன். பட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ நம்ம மீல் பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹவு டு யூ பிளான் யுவர் மீல் ஃபார் அ டே ஆர் ஃபார் அ வீக்? ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் பீட் விமென், தே ஸ்ட்ரகிள் டு பிளான் தியர் மீல். அண்ட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு லெட்ஸ் டிஸ்கஸ். அண்ட் நான் என்னோடய மீல் பிளானிங் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். லைக் ஒரு பெரிய பிளானர் வச்சுருக்கேன். அந்த பிளானர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன் எனி ஒன் ஆஃப் தி வீடியோஸ். ஸோ அதில் வந்து என்னோடய மீல் பிளானிங் இருக்கும். ஹாய், thanks for joining guys. So உங்கள் மீல் பிளானிங் only ad hoc planning தானா? ஓகே, would be great if you share any tips for dosa batter. கண்டிப்பாக யூஸிங் மில்லட்ஸ். கண்டிப்பாக நான் தோசை பேட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக. அண்ட் அடாக் பிளானிங், ஓகே, கண்டிப்பாக என்னோடய மீல் பிளானிங், என்னோடய பிளானர் எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன் எனி ஒன் ஆஃப் மை வீடியோஸ். அண்ட் அந்த பிளானிங் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய மீல் பிளானிங் இருக்குது ஃபார் தட் வீக், ஃபார் த என்டையர் வீக் அப்படி இருக்கும். அண்ட் தோசை பேட்டர் இப்போ ரைட் நவ் ஐம் நாட் யூஸிங் எனி ஒயிட் ரைஸ் ஃபார் கிரைண்டிங் தோசை பேட்டர். ஸோ என்னோடய ரைஸ் கன்சிஸ்டன்சி ஒரு ரைஸ் வெரைட்டியே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் டு அவாய்ட் மோர் காப்ஸ், அவ்வளோதான். காப்ஸே நான் சாப்பிட மாட்டேன்னு இல்லை, காப்ஸ் இருக்கும், பட் தென் ஈக்குவல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். லைக் நாட் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் காப்ஸ், அதர் நியூட்ரியன்ஸ்லேயும் ப்ரோட்டீன், ஃபைபர் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதுலேயும் என்னோடய மீல் பிளானிங் இருக்கும். ஹலோ எவ்ரிவான், thanks for joining. Never expected first live, ad hoc live. At least சில பேர் வந்திருக்கீங்க. thank you for joining. hello, hi. அண்ட் மீல் பிளானிங் நீங்கள் பண்ணிட்டாலே அந்த வீக்குக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா என் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் டே வந்து யோசனை பண்ணி வைப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா, இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்பாங்க நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மெனு ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கே நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அந்த தள்ளு வண்டியிலலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி அந்த டேக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணமோ பண்ணிகிட்ருப்பாங்க.
பட் இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ போயிட்டுருக்கிற அந்த பிஸி ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தள்ளுவண்டியில் நான் வெஜிடபிள்ஸ் விற்றுட்டு வர்றதை நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கல. என்னோடய லொக்காலிட்டியில் நான் பார்க்கல, மேபி இருக்கான்னு தெரியல. சிட்டியில் நான் பார்க்கல, மேபி வில்லேஜ் சைடில் ரிமோட் சைடில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தள்ளுவண்டியில் வெஜிடபிள்ஸ் விற்றுட்டு வர மாதிரி நான் பார்க்கல. அண்ட் என்னால் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போய் வெஜிடபிள்ஸும் வாங்குறது ரொம்பவே கஷ்டம் இந்த கரண்ட் பிஸி ஸ்கெடியூல். ஸோ அந்த வீக்குக்கு என்ன வேணுன்றதை அப்ஃப்ரண்ட் நான் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுப்பேன். ரொம்ப நிறையா வாங்க மாட்டேன், ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதும் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வெஜிடபிள்ஸ்லாம் பிளான் பண்ணி வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த வீக்குக்கு என்ன நான் என்னோடய மெனு இருக்கும்ன்றதை நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ டெய்லி அந்த என்னோடய தலையை உடைக்கிற மாதிரி பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ ஸ்மூத்தாக என்னோடய மீல் பிளானிங் இருக்கும். அண்ட் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி டச்வுட் ரொம்ப சூஸி இல்லை. நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அவங்க தே ஆர் நாட் சூஸி, இது தான் வேணும் அதுதான் வேணும், ரொம்ப என்ன சொல்ல நிறையா எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கூட அந்த மாதிரி சூஸியாக இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அட்ஜஸ்டபிள். அண்ட் நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்மியாலாம் அதுக்காக ரொம்ப ரசம் தயிர் தினைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்னோடய மீல் பிளானிங்கே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கீரை, வீக்லி த்ரைஸ் கீரை கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு சொல்லி வச்சுப்பேன். ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணுவேன், அப்பப்போ ஒயிட் ரைஸ் இருக்கும். மோஸ்ட்டாக மில்லட்ஸ் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன் இன் எனி ஃபார்ம், பயரில் இல்லை ப்ரோட்டீனில் அந்த மாதிரி எதாவது கன்சியூம் பண்ணோன்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் அடாக்காக பிளான் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ? ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஹவ் ஆர் திங்ஸ் கோயிங் இன் யோர் ஏரியா? ஃபியூவல்லாம் எப்படி, ஃபியூவல் பிரச்சனைலாம் இன்னும் இருக்கா உங்களுக்கு? சிலிண்டர் பிரச்சனை, கேஸ் பிரச்சனைலாம் இருக்கா? எப்படி ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கீங்க இருந்ததுன்னா? அண்ட் அலாங் வித் தட் நம்மளுக்கு இந்த மீல் பிளானிங்கும் பற்றி பேசலாம். இஃப் ஃபீல் யூ ஆர் ஓகே டு ஷேர் யுவர் மீல் பிளானிங், உங்களோட பிளானிங், உங்களோட ஃபீட்பேக் வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அண்ட் நவ் தட் இட்ஸ் 7:30 இன் இந்தியா, டின்னர் டைமும் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் பிஸியாக டின்னர் ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ சாரி அகெயின் ஃபார் தி அடாக் லைஃப். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் தென் சாரி அகெயின் ஃபார் தி அடாக் லைஃப். ஹலோ, ஹாய். ஸோ எனக்கு சோஃபார் ஆன்சர் பண்ண ஸ்ட்ரகிளிங் டு பிளான் யோர் மீலில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எஸ் தான் கொடுத்துருக்கீங்க, யாருமே நோன்னு இல்லை. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு ஹெட்டேக்காக தான் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீல் பிளானிங்கில் பிரச்சனை இருக்காது. யூ வில் ஃபீல் லைட் ஃபார் தட் வீக் அட்லீஸ்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி அப்ஃப்ரண்ட் பிளான் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் 100% நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஓவராக வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டீங்க, அளவாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். 100% நான் சொல்கிறேன் ஒர்க் அவுட் ஆகும். ஒன்லி திங் நீங்கள் முன்னாடி அப்ஃப்ரண்ட் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட மீல் பிளானர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு எவ்ரி சாட்டர்டே டெலிவர் பண்ணுவாங்க வீட்டுக்கு. நான் ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் தான் அதை வாங்கிட்டுருக்கேன். ஸோ எவ்ரி சில டேஸில் தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க, நாட் ஆல் த டேஸ். ஸோ நான் வந்து எனக்கு சாட்டர்டே தான் எனக்கு கம்ஃபர்டபுள். வீக் டேஸில் டெலிவர் பண்ணாங்கன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் ஒர்க்கிங்னால. ஸோ அவங்க சாட்டர்டே டெலிவர் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மீல் பிளானிங் தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே என்னோடய மீல் பிளானிங் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் நான் என்னோடய க்ராசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிப்பேன். ஹலோ, ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். ஸோ ஒருத்தவங்க செட் நோஸ், ஓகே கிரேட். ஸோ
how are things going உங்கள் ஏரியாவில்? ஆல் குட்? பிகாஸ் இப்போ கரண்ட் ஆன்கோயிங் சுச்சுவேஷனில் சில க்ரைசிஸ் இருக்குது. எல்பிஜி, ஃபியூவல், நிறையா லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபியூவல் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் we are going through facing lot of crisis. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவோம். இட் இஸ் நாட் டூ ஃபார், பட் தென் ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ், அந்த மாதிரி தான். ஹாய். ஸோ நம்ம வந்து மீல் பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ I will definitely share a video, put up a video on my meal planning. என்னோட எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணிட்டு I will definitely put up a video. See, do we need carbs every day to prep meal? That's again up to you. But I personally prefer not to consume lot of carbs in a day. ஏன்னா என்னோட கார்ப் குவான்டிட்டி எனி ஃபார்ம் எனக்கு வரும். ஏன்னா மார்னிங் ப்ரெக்ஃபாஸ்ட்டில் ஏதாவது இட்லியில் வரும், இல்லை தோசாவில் வரும். அண்ட் மில்லட்ஸ் டூ ஹேவ் சம் கார்ப். ஸோ கார்பே இல்லாமல் இருக்காது மில்லட்ஸ்லலாம். ஸோ அப்படி நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ கார்போட இன்டேக் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிச்சதில் வந்து ஐ வில் ஃபோக்கஸ். ஸோ நில் கார்ப் இல்லை, கார்ப் டெஃபினட்டாக இருக்கும். பட் அதர் நியூட்ரியன்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீனில் என்னோடய ஃபோக்கஸ் அதுலேயும் இருக்கும். But carb is definitely needed for our body, right? Because I'm not a nutritionist. So அதில் காமெண்ட் பண்ண எனக்கு I don't have much knowledge. But then நம்மளுக்கு carb தேவைப்படும். ஒரு பாடிக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு carb is very much needed. So I will in my meal planning, carb will definitely be a part of my meal planner. அதோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். Do you feel மில்லட்டுக்கு வந்து டேஸ்ட்டே இல்லை, அதனால் are you guys switching to rice? மில்லட்ஸ் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா மில்லட்ஸ் கண்டிப்பாக அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது இருக்குது. பட் தென் ரைஸில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு மில்லட்ஸ் இல்லாட்டி வேறு ரைஸ் வெரைட்டிஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் தென் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு என்ன நீங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மில்லட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்காது, ரைஸ் சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இப்போ ஒயிட் ரைஸ் ஐ வுட் சே மில்லட்ஸ். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் ராகி களி அந்த மாதிரி சில ஆல்டர்னேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ராகி நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு என்ன ராகி களி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வந்ததில்லை. ஸோ பட் தென் மோஸ்ட்டாக என்னோட இன்டேக்கில் என்னோட மீலில் வந்து மில்லட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓ கிரேட். 3 eggs in coffee, banana in morning. Okay, great. But coffee I don't know. I don't drink coffee, tea. என்னோடய மார்னிங் எப்போயுமே ஒரு ஆம்லா ட்ரிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஆம்லா, கறி லீவ்ஸ், அதில் நிறைய ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அதில் வார்ம் வாட்டர் போட்டு என்னோடய டே அப்படி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நோ காஃபி, நோ டீ, நோ மில்க் ஆஸ் வெல். எனக்கு பட்டர் மில்க் கர்டு தான் பார்த்தீங்கன்னா அது என்னோடய இன்டேக் இருக்கும். பிகாஸ் ஆஃப் மை பாடி டைப் ஐ ஜஸ்ட் அவாய்ட் மில்க். பட் பன்னீர் இருக்கும். மில்க் as such I don't consume. Milk, coffee or tea I don't consume. But rather I consume other teas like milk யூஸ் பண்ணாத டீ, ஆவாரம் பூ டீ, ப்ளூ பீ டீ, ஆம்லா ஜூஸ், அந்த மாதிரி நான் கன்சியூம் பண்ணிப்பேன் இந்த மார்னிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீனுக்கு கண்டிப்பாக egg is one of the best sources. But then வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா they can prefer பயறு, பன்னீர், அந்த மாதிரி. chicken, beef for lunch. Oh, great. அஃப்கோர்ஸ் இவ்வளோ நம்ம பேசிட்டு இது குக்கிங் இதுக்கே நம்ம இவ்வளோ வெரைட்டி செய்யணும்னா அதுக்கு குக்கிங் எஃபர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. நோபடி வில் எவர் லைக் டு பி இன் த கிச்சன் ஃபார் லாங் இல்லை, டெஃபினட்டாக.
And in my kitchen பார்த்தீங்கன்னா I don't have any fancy gadgets, cooking gadgets. Like I don't have any oven, I don't have any um, induction stove, I don't have any electric rice cooker. எதுவுமே இல்லை. முன்னாடி இருந்தது, but then I stopped using all of those gadgets. Only stove, அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அது மட்டும் தான் என் வீட்டில் இப்போது இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய மீல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். Because I don't want to use all the other gadgets because of other reasons. So no air fryer, nothing. I don't have any other gadgets apart from gas stove. That was a conscious decision taken by me. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த என்னோடய கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னோடய மீலே நான் குக் பண்ணுவேன். பிகாஸ் அந்த காலத்தில் அந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா தேவர் யூஸிங் விறகு அடுப்பில் தானே பார்த்தீங்கன்னா அவங்களோட குக்கிங்கே இருக்கும் அந்த ஃபயரில். ஸோ நோ ஃபேன்சி கேஜெட்ஸ், இந்த மாதிரி ஓவனோ இல்லாட்டி எலக்ட்ரிக் ஸ்டோவோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோ இல்லை ஏர் ஃப்ரையரோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்த காலத்தில் இந்த விறகு அடுப்பில் குக் பண்ணி சமைச்சது. அப்போ அந்த காலத்தில் சாப்பிட்ட நிறையா அவங்க பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இருக்கும். எக்ஸசைஸ் இன் த சென்ஸ் தே வர் நாட் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் டூயிங் த ஒர்க். நிறையா வேலை செஞ்சாங்க, உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் அதனால் பார்த்திங்கன்னா தேர் லைஃப் டைம் வாஸ் மச் மோர் than people in the current generation. So one best example, என் பாட்டி பார்த்தீங்கன்னா she died I think at the age of 93 or 94. and அவங்களுக்கு நிறைய உடல் உழைப்பு இருந்தது. லைக் நெவர் ஐடலாக உட்காரத்துக்கு பிடிக்காது. ஸோ அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கணுன்றது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க till the age of 93 or 94. அண்ட் விறகு அடுப்பில் தான் அவங்க சமைச்சாங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வரும்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தென் இந்த மாதிரி ஃபேன்சி எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸில் யூஸ் பண்ணதில்லை. லைக் ஓவன் ஆர் ஏர் ஃப்ரையர். ஸோ ஈவன் ஐ ஸ்டாப் யூஸிங் ஆல் தீஸ் electrical gadgets and I'm currently using only gas stove, no more electrical gadgets. And okay, I don't deep fry the items often. எனக்கு deep fried items வந்து I would say I consume very less, very rarely I prepare deep fried items. ரொம்ப rare. And அந்த ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் தி ஆயில். ஏன்னா அந்த ஆயில் பாயிலிங் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சில ஆயிலுக்கு வேரி ஆகும்ல. லைக் கடலை எண்ணெய்க்கு வேரி ஆகும், நல்லெண்ணெய்க்கு வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆயிலும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கான்ட் யூஸ் ஆலிவ் ஆயில் ஃபார் டீப் ஃப்ரைங் த ஐட்டம்ஸ். லைக்வைஸ் சில ஆயிலுக்கு வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூ கான்ட் டீப் ஃப்ரை த ஐட்டம்ஸ். ஸோ ஐ நியர்லி அவாய்ட் டீப் ஃப்ரைங் த ஐட்டம்ஸ். ஸோ டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் கன்சியூம் பண்ண மாட்டேன். So more of sauteing, using light oil, less oil, sauteing the things, and mostly I prefer boiling the food. ப்ரெஷர் குக் பண்ணி சாப்பிடுவேன், இல்லாட்டி ஸ்டீம் குக் பண்ணி சாப்பிட்டுப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் டெஃபினட்டாக அதில் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் ஹாவ் அ குட் டேஸ்ட். நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் இருக்குது. பட் தென் ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ் ஸோ தட் யூ கேன் அட்லீஸ்ட் சி ஓகே இந்த மாதிரி எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா காரமாக டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கு. பட் தென் ஐ வுட் சே இஃப் யூ வாண்ட் டு லிவ் பெட்டர், ஈட் பெட்டர், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ்? Do you guys eat fried items or use oil to fry your items or air fryer, or do you guys use electrical gadgets, fancy electrical gadgets apart from gas stove? Gas stove மட்டும் இல்லாமல் நீங்கள் மிச்ச கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் இந்த current generation, the current situation, I see most of the people use நிறையா வாங்கிடுறாங்க. பட் தென் அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நானும் அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. பட் தென் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் ஐ ஹாவ் டு ஜஸ்ட் யூஸ் கேஸ் ஸ்டவ். அதுவே எனக்கு மோர் தென் எனஃப். ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 3 it is more than enough. கேஸ் ஸ்டவ் மட்டுமே போதும். I plan all my meal only in gas stove. Cook all my meal only in gas stove.
ஸோ நீங்களும் எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? லைக் ஏர் ஃப்ரையர், ஸ்டில் யூஸிங் தட் oven? Hello. So we'll end the live in another few minutes probably, because I know it's dinner time and you need to finish your dinner, go to bed early, and you need to plan for the next day. So thank you for joining it, and sorry for this ad hoc live. Working day dinner series podunga. Definitely Sharanya, I will, yeah, definitely. See, it is not just for working women, even வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் எனி விமன் ஃபார் தட் மேட்டர். காலையில் ஒரு சமையல், மத்தியானம் ஒரு சமையல், நைட்டு ஒரு சமையல் செய்யணுன்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. அண்ட் மோரோவர் இந்த சம்மர் சீசன் எஸ்பெஷலி இன் சென்னை 3 வேளையும் கிச்சனில் போய் நிற்கணுன்னா அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ ஐ மோஸ்ட்லி பிளான் டு கம்ப்ளீட் ஆல் மை குக்கிங் ஒர்க் இன் த மார்னிங். ஸோ காலையில் செய்கிறது லன்ச் கண்டிப்பாக அது முடிஞ்சிடும் எனக்கு, ஏன்னா ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் லன்ச் ஃபார் மை கிட். ஸோ நைட்டு மோஸ்ட்டாக ஐ வில் ரீயூஸ் தி லெஃப்ட் ஓவர்ஸ். லைக் மார்னிங் ஆஃப்டர்நூன்றது எதாவது லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதுதான் நான் டின்னருக்கு ரீயூஸ் பண்ணிப்பேன். இல்லாத பட்சத்தில் நான் பார்த்திங்கன்னா டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாக கிச்சனில் இருக்கிற என்னோடய டைம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு பி இன் த கிச்சன் ஃபார் லாங் டைம், அண்ட் தட் டூ இன் தி சம்மர் சீசன் இன் சென்னை. ஒரு கிச்சன்லேயே இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் ஐ பர்சனலி ஃபீல் இட்ஸ் லைக் அ ஹெல். அந்த அளவுக்கு வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்குது, ஸ்வெட் ஆகுது. So and that too, if you want to prepare chapati and all during summer, definitely it's a very tedious job. Chapati for one person naale and அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், and for a family definitely it's going to be a very tough job for the people who stand in the kitchen and prepare dinner for their family. See, it's not just for women. I've also seen men preparing or cooking food for their family. So it's gender based இது இல்லை. But then for both men and women, being at kitchen for long time, definitely it's going to be a tough time, right? ஸோ அதனால் என்னோடய பிளானிங் எப்படி இருக்குன்னா, மார்னிங் என்னோடய ஐட்டம் மார்னிங் ப்ரெக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ஃபார் ஷுர் என்னோட முடிஞ்சிடும். அண்ட் மோஸ்ட்டாக என்னோடய டின்னர் பார்த்திங்கன்னா ஐ வில் use the leftovers from morning or from lunch. அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் எனி சட்னிஸ் ஆர் எனி குழம்பு, சாம்பார் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதை நான் டின்னருக்கு ரீயூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸில் டின்னருக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அந்த டைமில் மட்டும் ஐ வில் மேக் சம்திங் ஃபார் டின்னர், அவ்வளோதான். அண்ட் மை டின்னர் வில் பி வெரி லைட் ஆஸ் வெல். ஐ ட்ரை டு ஃபினிஷ் மை டின்னர் early because I need to go to bed early. மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். we have got a lot of work to complete in the morning. அதனால் this is how my meal plan for a week or my planning for the day will be. Okay, thank you guys for joining, and sorry again. See you all in the next live நான் முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். And see you all in the next live. And meal planning பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் டீட்டெயில்டாக. Stay tuned. Thank you. Take care. Bye.